கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம், உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம். அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடியன் கொடுக்கும் வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஜெபம் என்ற தலைப்பில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் என் மனதில் கர்த்தர் பேசிய வார்த்தைகளை நான் உங்கள் மத்திய பேச ஆசைப்படுகிறேன். பொதுவாக இப்போ நான் இன்றைய தினத்தில் சங்கீதம் 109 தியானிக்க விருப்பப்படுகிறேன். அதை குறித்து வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 109 சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 22 அம்சங்கள் இருக்கிறது. 22 அம்சங்களை குறித்து பேசலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து அநேக காரியங்களை பேசலாம். இருந்தாலும் இந்த சங்கீதம் 109 குறித்து ஒரு சாட்சியோடு உங்களோட மத்திய பார்ப்பது கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். செய்தியை கேட்கிறவங்க, செய்தியை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பார்த்தாக்கா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா மேலே தலைப்பு சுருக்கமாக இருக்கும். உள்ள கருப்பொருள் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை பழக்கம். அந்த வார்த்தைகளை கடைசி வரைக்கும் பாருங்கள். தயவு செய்துங்க, ஆதரவு செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 109 சங்கீதத்தில் 4வது வார்த்தை படிக்கிறேன். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அநேக காரியங்கள் வேதத்தில் மகிழ்ச்சியும் இருக்குது, துன்பமும் இருக்குது, களிப்பு இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, மறைமுகமான சம்பவங்கள்லாம் வேதத்தில் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் இல்லாத காரியங்களே கிடையாது. ஹல்லேலூயா. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நான் இந்த வார்த்தையை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன நான் வாசித்த போது இந்த வார்த்தையை நான் எப்போயும் என் இருதயத்தில் வச்சுன்னு இருக்கேன். என்ன விரோதம் வந்தாலும், என்ன பகை வந்தாலும், என்ன நஷ்டங்கள், லாபங்கள், துன்பங்கள் வந்தாலும், இல்லாமல் வந்தால் பண கஷ்டங்கள் வந்தால் கூட இந்த வார்த்தை நினச்சிக்குவேன். நானும் எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டே இருப்பேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, நிறைய காரியங்கள் இருக்கு ஜபத்தை குறித்து. தானியேல் ஜபம் பண்ணாரு, அன்னாலம்மா ஜபம் பண்ணாங்க, தாவீது ஜபம் பண்ணாரு. சங்கீதம் 119 இருக்கு ஜபத்தை குறித்து. அநேக காரியங்கள் ஜபத்தை குறித்து. எலியா ஜபம் இருக்கு. நிறைய ஜபத்துக்குரிய காரியங்கள் பேசலாம். அது இன்னொரு சமயம் நான் அடிக்கடிக்கு ஜபத்தை பற்றியும் பேசுவேன். நான் ஜப ஊழியம் பண்ணுறதுனால ஜபத்தை பற்றி அதிகமாக பேசுவேன். கர்த்தர் நல்லவர். இதை கவனித்து கேளுங்க. புரியல சொன்னால் வேதத்தை வச்சு பாருங்கள். 2 தடவை பார்த்து தியானம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, எங்கள் ஊழியர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே நானும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நானும் இப்போது ஜபம் பண்ணுகிறேன், எப்போதும் ஜபம் பண்ணுகிறேன் அப்படி சொல்கிறத விட நானும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கேன். அப்போ என்ன சொன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தாலும் ஜபம். சவுலை பற்றி அனனியா கிட்ட சொல்கிற நேரத்தில் சவுலை பற்றி சொல்கிற அனனியா பயப்படுறாரு. இல்லை, இப்போ அவன் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். சவுல் என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலர்ல, அவன் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஜபத்தை பார்க்குறாரு. உங்கள் ஜபம் நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறாரு. நான் கூட பார்த்தேன், என்னடா இந்த வார்த்தை இப்படி இருக்கு அப்போஸ்தலர். இப்போது அவன் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கான். சவுலை பற்றி அவன் சொல்கிறாரு. அப்போ ஜபம் பண்ணுறது கர்த்தர் பார்க்குறாரு, ஜபத்தை கேட்கிறாரு. ஆனால் ஜபத்துக்கு பதிலும் தராரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். சங்கீதம் 109 இந்த வார்த்தைக்கு, நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதியும். அப்போது நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதியும் சொன்னாங்க. தேவன் மௌனமாக இருக்க மாட்டார். நீ துதிக்கும் போது உனக்காக யுத்தம் பண்ணார், உனக்காக பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால அங்கே சொல்கிறாரு,
நான் துதிக்கும் தேவனை உரிமை கொண்டாடுறாரு, மௌனமாயிராதியும் சொல்றாரு. சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே இந்த காரியங்கள் வந்து நிறைய காரியங்கள் இருக்கு. இங்கே 1வது அம்சத்தில் பார்த்தாக்கா நான் துதிக்கும் தேவனே சொல்றாரு. சரி, 2வது அம்சம் பார்த்தாக்கா 2வது வசனத்தில் துர்மார்க்கனுடைய வாயும் கபட வாயும் எனக்கு விரோதமாக திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். இந்த சங்கீதம் வந்து ஆசுவாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு, பயங்கரமும் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பயங்கரம். அவர் வார்த்தையாக்கி குணமாக்குறார் மட்டும் இல்லை, வார்த்தை அனுப்பி அவர் என்ன பண்றார், அழிக்கவும் செய்கிறார், தோன்ற செய்வார். சில காரியங்கள் வந்து ஜெயத்தை கொடுப்பார். மரித்தவன் உயிரோடு எழுப்பதெல்லாம் ஒரு கர்த்தருடைய வல்லமை. கர்த்தர் நல்லவர். இல்லை என்ன சொல்லப்பட்டுக்கு விரோதமாக பேசியிருக்காருங்க. 2வது காரியம், 2வது அம்சம் சொல்றாரு. 3வது அம்சம் சொல்றாரு, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமா இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். முகாந்திரம் நமக்கு அவங்களுக்கு ஒரு விதமான காரியம் தொடர்பு இருக்காது. தேவையில்லாத நம்ம மேலே பகைப்பாங்க. முகாந்திரமா என்னோடு போர் செய்கிறார்கள். அடுத்த காரியம் 4வது வசனத்தில் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். அப்போ நம்ம சில பேர் சிநேகம் பண்ணால் நமக்கு விரோதமாக மாறிடுறாங்க. நான் சொல்ல வேத வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறார், அனுபவத்தை சொல்கிறாரு. உலகத்தில் என்னென்ன நடக்கும், மனுஷருக்குள்ள என்னென்ன வித்தியாசங்கள் நடக்கும், என்னென்ன காரியங்கள் மறைமுக காரியங்கள் விரோதங்கள் நடக்கும், பகைகள் நடக்கும், அதெல்லாம் வெளிப்படையாக வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ விரோதிக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியல சொன்னால் கூட நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன். காசு இருந்தாலும் காசு இல்லாத போனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் ஒரு காலம் வீண் போகாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அநேகர் அதே தான் சொல்கிறாங்க, ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் நல்லவர். 5வது காரியம் என்ன சொன்ன, 5வது ஒரு அம்சமாக காரியம் 5வது வருஷத்தை தீமை செய்கிறார்கள், பகைக்கிறார்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். பொதுவாக வந்து இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். யோசிப்புடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், தாவீதுடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், எசேக்கியேலுடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், தானியேலுடைய காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 6வது தீமை செய்கிறார்கள், பகைக்கிறார்கள். 7வது வார்த்தை அவனுடைய பாவம், அவனுடைய ஜெபம் பாவமாக கடவுது சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. நான் சில இடத்துல வாசிக்கிற இடத்துல ஏசியா தீர்க்கதரிசனத்துல ஜெபம் கேட்கப்பட மாட்டான் ஜெபம். இங்கே ஜெபமே பாவமாகுமா. சில பேர் ஜெபிக்கிற பாவம் என்ன ஆகுது, பாவமாக மாறிடும். இங்கே பாருங்க, அவனுக்கு பதிலாக நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பற்றி நிற்பானாக. 7வது அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவுது. 7வது அம்சம் பாவமாக கடவுது சொல்கிறார். சில ஜெபங்கள் பாவமாக போயிடும். அதுக்காக ஜெபம் பண்ணுற நேரத்தில் கருத்தாக பண்ணு. எலியா பற்றி கொஞ்சம் கருத்தாக ஜெபம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 4 நாளில் தகாத விதமாக ஜெபம் பண்ணக்கூடாது. ரோமர் 11 கர்த்தர் எலியா கர்த்தருக்கு விரோதமாக ஜெபம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜெபம் சுருக்கமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னால் நம்ம வார்த்தையை சுருக்கமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவதுக்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கா சொல்லிட்டு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். இப்படியாக அநேக காரியங்கள் வந்து இருக்கு. 22 காரியங்கள். இதில் முக்கியமாக சில வார்த்தைகளை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஜீசஸ். இதே சங்கீதம்
109:1 நான் துதிக்கும் தேவனை சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துறாரு சங்கீதக்காரன். நான் துதிக்கும் தேவனை சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துறாரு. ரெண்டாவது காரியம், சங்கீதம் 109:4 ஜபத்தை குறித்து பேசுறார். நானும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். சங்கீதம் 109:16 படினால வார்த்தை இப்படியா இருக்கு. 16 பேர், அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமான துன்பப்படுத்தி மனம் முறிவுள்ளனை கொலையும் செய்ய தேடினான். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பான போனால் அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். சில பேர் சாபங்களை விரும்புவாங்க, சில பேர் ஆசீர்வாதங்களை விரும்புவாங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் சாபமுக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எது விருப்பப்பட்டு எடுக்கிற அதுபடி நடக்கும்னு சொல்கிறார் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். நம்ம வார்த்தை தேவனுக்கு மகிமையாக இருக்குன்னு வசனம் சொல்லி, கெட்ட வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னா புறப்பட்டுனாக்கா பிரசங்க சொல்கிற அந்த பரிமள தைலத்தில் போய் வந்து அவளை கெட்டுப்படும்போது நம்முடைய பிரசன்னம் போயிடும், நம்முடைய ஆசீர்வாதம் குறையும், நம்முடைய வல்லமை, நம்முடைய பலம் கூட குறைஞ்சிடும். அதுக்காக தான் சில இடத்துல நம்ம தேவனை நினைச்சு மௌனமாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தை பாருங்க, சங்கீதம் 109:20-21 நான் படிக்கிறேன். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கும் விரோதமாக தீங்கு பண்ணுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் சொல்லப்பட்டிருக்கு. 22 அம்சங்களில் பாதி தான், ஒரு 6-7 அம்சம் தான் படித்தேன். ஆனால் இது 20வது காசு, இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கும் விரோதமாக தீங்கு செய்வர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதாக என்னை விடுவித்தார்களும் சொல்றாரு. அடுத்த வார்த்தை பார்த்தா 28 சங்கீதம் 109:28 அவர்கள் சபித்தாலும் நீர் ஆஸ்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெக்கப்பட்டு போவார்களாக. மற்றவங்க நம்ம சபிச்சா கூட தேவன் ஆஸ்வாதம் மாட்டுவார் சொல்றார். பிள்ளையாமுடைய காரியத்தை பார்க்கும்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிரியம் சொல்ற வார்த்தையின்படி கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தை சங்கீதம் 109:30 பார்த்தாக்கா, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்தேன், அநேக நடுவில் அவரை புகழ்வேன். என் வாயினால் துதித்து அநேக நடுவில் புகழ்வேன். 31 ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியே அவன் வலது பரிசில் நிற்பானாக. அப்போ கர்த்தர் நம்முடைய வலது பரிசில் நிற்கிறார். அநேக காலத்தில் கர்த்தர் வலது பரிசில் வைத்திருக்கேன்னு சொல்லி தாவீது சொல்ற, வலது பாரிசத்தில் தான் இங்கே இருக்கு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பாராக. வலது பக்கம் பாரிசுனா பாரிசத்தில் நிற்பாராக. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொன்னாக்கா, சங்கீதம் 109:6 அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவனை வலது பக்கம் நிற்பானாங்க. அப்போ தீதா பேசுகிறவன், துரோகம் பண்ணுறவன், பழி வாங்குற பக்கம்லாம் அவன் பக்கம் யார் நிற்பான்? சாத்தான் நிற்பான். நம்ம பக்கம் கர்த்தர் நிற்பார். அந்த வார்த்தை அப்படி தான் இருக்கு. அதே போல் என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 109 சாத்தான் நிற்பானாங்க. அவனுடைய என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் வலது பக்கத்தில் இருக்கீங்க, அவன் சாத்தான் பக்கத்தில் நிற்பான். ஆனால் இங்கே சங்கீதம் 131 அவன் வலது பாரிசத்திற்கு கர்த்தர் நிற்பாராங்க. கர்த்தர் நம்ம வலது பாரிசத்து நம்ம சரீரத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. அவன் வெளில நிற்பான், கர்த்தர் நம்ம ஆவியானோ உள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எதை குறித்து பேச போகிறதுனாக்கா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்ன ஒரு சின்ன சம்பவம் ஏற்கனவே சில வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஜபத்துக்கு வெளியில் போயிருக்கச்ச என்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைங்க வெளில போயிருக்கச்ச ரவுடி பசங்க மடைக்கினாங்க. மடைக்கு ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. நான் இந்த ஒரு முட்டு சந்து, அந்த பசங்க பயந்து வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டில் அசிங்கமாக பேசியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்க கொடுத்துனா தம்பிங்க போய் அவங்கள போய் மிரட்டி தடுத்து விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பாவும் அந்த வீட்டில் அவங்க அப்பா 2 ஆண் பிள்ளைங்க, 2 பேரும் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான், ஒருத்தன் திருடுவான், போய் பேசுவான். பிரியாணி வியாபாரம் பண்ணாங்க. நான் போயிட்டு சொன்னாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்.
ரவுடிசம் பண்ண முடியாது, போலீஸ் போக முடியாது, எல்லாத்துக்கும் அனுசரணையாக போகும். அதனால் நான் இந்த வார்த்தை படித்து இந்த சங்கீதம் 109 அவங்களுக்காக வச்சேன். கர்த்தாவே இந்த 109 சங்கீதப்படி அவங்களுக்கு நீ சைன் ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணேன். இல்லை நிறைய காரியம் பயந்துடுவீங்க. அது படித்தா அவன் பிள்ளை திக்கற்றவர்களாக அவன் மனு வெதுவாமல் காக்கடுறான். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாயான வீடுகளிலிருந்து இறந்துண்டு கடவார்கள். கடன் கொடுத்து அவனுக்கு உள்ளதெல்லாம் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரியாசத்தின் பலன் அந்நியர் பறித்து கொள்ள கடவான். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் செய்யாமல் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமல் போவார்களாக. இப்படியாக சாப வார்த்தைகளே அதிகமாக இருக்கும். இந்த சங்கீதம் வச்சு ஜெபிச்சேன். நானும் மறந்துட்டேன். பல நாள் கழிச்சு ஒருத்தர் என்னை பார்த்தாரு. இது நான் வருத்தப்பட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். இது போல் அவர் சொன்னார், ஐயா திடீர்னு பார்த்தேன், நீங்கள் சொன்னா போல சங்கீதம் 109 போல எல்லோரும் மறிச்சாங்க. வீட்டில் 3 பேரும் சேர்த்துட்டாங்க. தகப்பன் நோய் ஒன்று சேர்த்தான், இன்னொருத்தர் ஆக்சிடென்ட் சேர்த்தான், ஒருத்தர் தூக்கு போட்டு சேர்த்தான். நான் இதை பெருமையாக சொல்ல, அந்த வசனம் சொல்லுது, அபிஷேகம் பெற்றதுக்காக மேலே கையை வைக்காத, அவன் தீதா பேசாத சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஆவிக்குரிய வரங்கள் இருந்தால் கூட ஆவிக்குரிய வரங்களுக்கு யார் தலைவர்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக செய்யக்கூடாது, எந்த காரியம் செய்யக்கூடாது. ஆவியின் வரங்கள் இருக்குது, நிறைய வரங்கள் இருந்தால் கூட ஒன்று கொஞ்சம் 12 வரங்கள் இருக்குது இல்லையா? அதனால் வரங்கள் இருந்தால் கூட அதுக்கு வரங்களுக்கு யார் தலைவர்னா பரிசுத்த ஆவியான். பரிசுத்தான்னு மகிமைப்படுத்துனேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் மற்றவங்க குறை சொல்லு கற்று பெரிய காரியம் சொன்னேன். ஆனால் இந்த வசனம் அப்படி இருக்குங்க. இந்த வசனம் அமிச்சாக்கா வசனம் தான் கிரியை செய்யுங்க. அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இப்படி நிறைய தான் சொல்லினே வராது. சொல்லின அவன் பிதாக்கள் அக்கனும் கற்றுக்கு முன்பாக நிலைக்கப்பட கடவுது. அவன் தாய் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவங்க நிமித்தம் கத்தருக்கு முன்பாக இருக்க கடவுள்கள். அவங்க பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாகதாக. இதை நீங்கள் ஒரு முறை படிங்க. இது ரொம்ப விலைக்கு சொல்லுச்சுனாக்கா 2-3 மணி நேரம் ஆகிடும். அதனால் நான் சில சமயம் இந்த வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணி விட்டுடுவேன். இந்த வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணி விட்டோன்னே எனக்கே தெரியாது. ஒருத்தர் பார்த்து சொல்கிறேன், ஐயா நீங்கள் சொன்னா போல் 3 பேரும் காலமாயிட்டாங்க. அதை நான் சந்தோஷப்படல. ஏன் சொன்னால் தேவன் நம்ம பட்சத்தில் இருக்க மனுஷனுக்கு என்ன செய்யணும் வசனம் இருக்கு. நான் பெரிய காரியம் செய்ய தேவனுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். ஜெபம் பெரிய காரியங்கள் செய்யும். அல்லேலூயா. இப்போ கூட எனக்கு வர வேண்டிய நிறைய எனக்கு ரட்சிக்கப்பட்டு என்னுடைய சொத்து பத்து வரல. நான் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கேன். கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வரேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. பல காரியம் செய்யணும்னு நினச்சேன். பணம் இல்லாமல் எந்த காரியம் செய்ய முடியாது பூமியில். அதனால் பணம் எல்லாத்துக்கும் அவசியம் சொல்லி பிரசங்க சொல்லிட்டாரு. கர்த்தர் நல்லவர். அதனால் இத்தனை காரியங்கள் சொல்லி போனேன். இல்லைன்னா சொல்லிட்டு ஜபம் பாவமாக்கிறது 7வது 8வது நாட்கள் உத்தியோகம் எடுத்துட்டு ஆண்டவர். அடுத்தது வலது நாட்கள் உத்தியோகம் திக்கற்றோடு விஜயமாக போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க விரோதமாக இருக்குங்க. அடுத்தது பிச்சை எடுத்து இறந்துள்ள கடவார்கள் பிள்ளைங்கள் எல்லாம் அவங்க காரியம்லாம் அபகரிக்கப்படும். 12வது அம்சம் இரக்கம் காமிக்காம. 12வது அம்சம் என்ன சொக்கா, அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காமியாமல் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமல் போவார்களா. இதெல்லாம் பார்க்கணுத்துல வேதத்தை ரொம்ப நம்ம மதிப்பு குறைச்சலாக பார்க்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அடுத்து 13 பார்த்தாக்கா அவங்க பேர் இருக்காது. தாய்க்கு பாவம். 15 பேரே இருக்காது. 15 பார்க்கலாம். அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கக்கூடாது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலக்காக. 16 தயவு செய்யாமலும் சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்தி முறிந்தவனை கொலை செய்யும்படி தேடினா சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும். அவன் ஆசுவாரத்தை விரும்பாத பண்ண அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கேயாய் உடித்து கொண்டான். அது அவன் உள்ளத்தை தண்ணீரை போலவும் அவன் எலும்புகள் எண்ணெய் போலவும் பாயும். சில பேர் சாபத்தை அங்கேயாங்க தரித்து கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதில் முக்கியமான என்ன சொன்னாக்கா, சங்கீதம் 109 20 21 இதுதான்
என்னை பகைவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கு செய்வர்களுக்கும் கர்த்தராலும் பலன் இருக்குங்க. நீ ஜெபம் பண்ணால் உனக்கு பலன் இருக்கு. கர்த்தரை நீ தொய்து கொண்டா உனக்கு பலன் இருக்கு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், சீர்பெற்ற பாக்கியமான ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்படி அநேக காரியங்கள் சொல்லினே போனாலும் 1 தீமோத்தேயுல கொரிந்தியர்ல எப்படி சொல்றாரு. இப்போ இதில் பாருங்க, சங்கீதம் 109 6வது வார்த்தை, அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாங்க சொல்றாரு. என்னடா சாத்தானை போய் கூப்பிட்டு அங்கே வைக்கிறாரு சங்கீதக்காரன் பார்க்கக்கூடாது. சாத்தான் நம்ம சொல்ற வேலை செய்வான். கர்த்தர் சாத்தானை உண்டாக்கி வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு? சோதனைக்காரன். அப்போ இங்கே அதை குறித்து நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக பேசுறேன். 1 கொஞ்சம் 5:5 சொல்றாரு, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன்னு சொல்றாரு. தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்றாரு. கொரிந்தியர் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு 1 கொஞ்சம் 5:5 சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர பார்த்தாக்க என்ன சொல்றாரு சொன்னாக்கா 1 தீமோத்தேயு 1:20 சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரி, அதுபோல அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த சங்கீதம் தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்றாரு. இன்னொன்று சங்கீதம் 9 அதான் சாத்தான வலது பக்கத்தில் நிற்பானாங்க. சில இடத்துல நான் ஒரு நாள் ஒரு இடத்துல என்னை ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருந்தது. கூப்பிட்டாங்க, ஜபிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. போய் ஜபிச்சுன்னு இருந்தேன். எனக்கு அவ்வளோவா அனுபவம் கிடையாது. நானும் கொஞ்சம் தாறுமாறாக இருந்தேன். தெரியாமல் என்ன சொல்லிட்டேன், அந்த பேய் பிடிச்சவங்க உன் எஜமான் யார் சொன்னேன். என்ன பண்ணுறா சொன்னேன், என் எஜமான் இது போல இருக்காரு சொன்னேன். போய் அடி சொன்னேன். போய் அடிச்சுட்டு என்ன செஞ்ச சொன்னேன். அவனை அடிச்சு போட்டேன். வாயெல்லாம் ரத்தம் நுர கக்கி கீழே வேண்டான். அப்போ கர்த்தருடைய பிள்ளை சொன்னால் செய்யும். நமக்கு வல்லமை கொடுத்துருக்காரு, நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அதிகாரம் வல்லமை இருக்குது. அது துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, நன்மைக்கு யூஸ் பண்ணேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த சங்கீதம் பாருங்கள், ஒரு பயங்கரமான சங்கீதம். யார் என்ன பண்ணாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதிராளி ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். பகைஞ்ச ஒருத்தனும் இருக்க மாட்டான். சத்துரு ஒருத்தனும் இருக்க மாட்டான். அவங்க பகைக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் தேடியும் இருக்க மாட்டாங்க. அதான் வசனம் சொல்லுது. அதனால் இதை நான் விளக்கி சொல்கிறதுக்கு இன்னும் போனாக்கா நிறைய டைம் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் 30 நிமிஷம் பேசுங்க, 40 நிமிஷம் பேசுங்க, 35 நிமிஷம் பேசுகிறீங்க, 10 நிமிஷம் பேசினா பார்ப்பாங்க. நான் சொன்னேன், பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காத போட்டுங்க, அதை பற்றி இல்லை. இதை விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷமாவது வேணும். 10 நிமிஷம் பேச என்ன விளக்க முடியும்? ஒன்றும் விளக்க முடியாது. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ போட்டு பார்க்குற நேரத்தில் தலைப்பு நான் என்ன போட்டுப்பேன், இப்போ நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் போடுவேன். இப்போ உள்ள கருத்து பார்க்கணும், உள்ள என்ன கருத்து இருக்குது, வேத வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு பார்த்தாக்கா இல்லை பாருங்கள், 21 அம்சங்கள் இருக்குல்ல, இல்லை ஒவ்வொரு காரியமும் 3 பக்கம் இருக்குது, விளக்கி சொல்ல முடியாது. 21 அம்சம், நிறைய காரியங்கள் இருக்குது. இது போல் பார்க்கணும். அதனால் இது போல் இருக்குங்க, இது போல் காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியாது. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபிச்சார், பட்டு போயிட்டு. சில இடத்துல நிறைய காரியங்களுக்கு அதை சொல்லலாம். தேவ மகிமைக்காக இதை மறைத்து தேவன் மகிமைப்படும்படியாக இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், உங்கள் சத்துருக்கெல்லாம் மடிவாங்க. உங்கள் சத்துருக்கெல்லாம் என்ன துதிக்கும் போது சத்துருக்கள் மறைந்து போவாங்க. உங்கள் காரியங்கள்லாம் மாறும். இதுதான் ரகசியம். இந்த சங்கீதம் 109 வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு உங்கள் விடுதலை கொடுப்பார். ஆமென்.